நேத்து நான் உங்க கடைக்கு வந்த ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? நேற்று 100 ரூபாய்க்கு என்கிட்ட எவ்வளவு நேரம் பேரம் பேசிட்டு இருந்தேன். கடைசியா உன்னை சமாளிக்க முடியாது, அது 100 ரூபாய் கம்மி பண்ணி தானே கொடுத்தேன். நேத்து நீங்க சேஞ்ச் 100 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டீங்க, அதான் நான் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியா? நேற்று 100 ரூபாய் கொடுத்தது எனக்கே தெரியல. இந்த 100 ரூபாய்க்கு நேற்று எவ்வளவு நேரம் என்கிட்ட பேரம் பேசியிருந்தேன். நீ நினைச்சிருந்தா நீயே வச்சிருந்துருக்கலாம்ல. எங்க அம்மா மத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே, உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த சாக்லேட். தேங்க்ஸ் ஆண்டி, நான் வரேன். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளே இல்லையே, ஏன் அவனுக்கு சாக்லேட் கொடுத்தீங்க? அது அவனோட நல்ல குணத்துக்காக கொடுத்தேன். சும்மா கொடுத்தா கண்டிப்பா வாங்க மாட்டான், அதனாலதான் அப்படி சொன்னேன். அக்கா, அட்டை சாக்கு எதனா வச்சிருக்கீங்க? நேத்தி தாண்டா எல்லாத்தையுமே இடைக்கு போட்டேன், எதுவுமே இருக்காதே. மழை அதிகமா பெய்யுது, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, உக்கார கூட இடம் இல்ல, அதனால தான் கேட்டேன். அப்படியா? நீ மெத்திக்கு போ, அங்க இருக்கிற அட்டை சாக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. காசு எவ்வளோக்கா தர? அதெல்லாம் ஒண்ணுமே வேணாண்டா, நீ போய் எடுத்துக்கோ. சரிக்கா. பாவலம்மா எப்படிதான் நைட்ல தூங்குறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெய்கிற மயில ஒருத்தர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போறாரு. இவங்க உட்கார கூட இடம்னு சொல்றாங்க. ஒரே விஷயம் தான், ஒரு இடத்துல சந்தோஷத்தையும் இன்னொரு இடத்துல கஷ்டத்தையும் கொடுக்குது இல்ல. அக்கா, ட்ரெஸ் கட்டுங்க. தீபாவளிக்கு தானே, எந்த ரேஞ்சில் இருக்கலாம். அக்கா, 2 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். என்கிட்ட 300 ரூபா தான் இருக்கு, வாங்காத போனா பிள்ளைங்க ஏமாந்துரும், கொஞ்சம் பார்த்து தரீங்களா? 2 பிள்ளைக்கு எப்படிமா 300 ரூபாய் ட்ரெஸ் எடுக்க முடியும்? சரி, பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? ஒரு பிள்ளைக்கு 2 வயசுக்கா, இன்னொரு பிள்ளைக்கு 3 வயசுக்கா, ரெண்டுமே பொம்பளை பசங்களுக்கா. இந்த 2 ட்ரெஸ்ஸுமே 50% ஆஃபர்ல போட்டிருக்கேன். 300 ரூபா கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். ஏமா 50% டிஸ்கவுண்ட் தரீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவோ சேல்ஸ் பண்றோம், எல்லாருக்குமா தரப்போறோம். நம்மளால அந்த ஃபேமிலி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அது போதும் விடு. காலையில இருந்து உங்க அம்மா எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறாங்க, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? நீங்களே சொல்லுங்க. காலைல சரியான பசி, போய் சாப்பாட்டுல உட்காந்தா உப்பே இல்லை, அதுக்கு தான் கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு வந்துட்டேன், அதனால தான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன். இதே பிரச்சனை தான் எங்க வீட்லயும் நடக்கிறத மட்டும் பாரு. கௌஷிக்கு காலைல ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்துட்டல, நல்லா இருந்துச்சா? நல்லாதாமா நீங்க உப்பு போட மாட்டேட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஷேடிஸ் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாசம் பொட்டாசு மாசம் இல்ல, இந்த மாசம் பூரா தான் நான் என்மே சாப்பிட மாட்டேன், அதனாலதான் உப்பு இருக்கா இல்லைன்னு செக் பண்ண முடியல. கடைசியே உப்பே போடல இருக்கு. பரவாயில்லமா, தெரியாம தானே மறந்துருக்கீங்க. பாத்தியா, பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா வார்த்தைகள் தான் மாறுது. காலையில எழுந்து சமைச்சு அவங்க தானே வேலைக்கு போறாங்க. நீ சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சவங்க ஏதாவது செய்வாங்களா? எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது, அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது தான் முக்கியம். தப்பு தாங்க, அவசரப்பட்டு அம்மாவை திட்டிட்டு வந்துட்டேன், நான் போய் போன்ல பேசிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் வரும், வந்தா வாங்கி வச்சுக்கோ. நான் பக்கத்துல இருக்கிற பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. தீபாவளிக்கு எதுக்குமா ஸ்வீட் கொடுக்குறாங்க? தீபாவளின்றது பெரிய பண்டிகைப்பா, அதனாலதான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் போய் ஸ்வீட் கொடுப்பாங்க. அதான் ஏற்கனவே அவங்க வீட்டுல ஸ்வீட் இருக்குல்ல, இல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. நான் ஸ்கூல்ல இருந்து வர வழியில ஒரு ஹோம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாமா? இதானே நான் வாங்கி தரேன், நம்ம 2 பேரும் போய் கொடுத்துருந்துரும். அப்புறம் தீபாவளிக்கு நிறைய பட்டாசுலாம் வாங்கி வச்சிருக்கேன். அண்ணன் வந்து 2 பேரும் பத்திரமா வெடிக்கணும்னே. சரிம்மா. ஏங்கா, அவன் சின்ன புள்ள தானே, அவன் கேட்டவனே ஓகே சொல்லிட்டீங்க. தீபாவளி அன்னைக்கு காசு இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, காசு இல்லாதவங்க பாவம் தானே. நம்மளால முடிஞ்சு செஞ்சு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதனாலதான் அவன் கேட்டவனே ஓகேன்னு சொல்லிட்டேன். மழை ஆரம்பிச்சிச்சா கௌஷிக்கு? இதுக்கப்புறம் மழை காலம், ஃபுல் அண்ட் ஷர்ட் போடு. கொசு கடிச்சதுன்னா டெங்கு மலேரியா தான். கொசுக்கு எங்கம்மா பல்லு இருக்கு கடிக்கிறதுக்கு? என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது.